என்ன பிரச்சனைனா, நமக்கு கல்வி வாசலுக்கு ஏசி போட்டோமா, இங்கே வர செல்வமாக நம்முடைய கவனத்தை இருப்போம். நம்முடைய வாக்குத்தத்த பகுதியை வாசிக்கும்படி கேட்கிறேன். வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புத்தகம், எல்லாம் எடுத்துக்கொள்ளபடி கேட்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம், சங்கீதம் 34 10ஆம் வசனம். நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவருக்கு பயப்படாது. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? நமக்கு எல்லாம் சேர்ந்து. சிங்க குட்டிகள் சரி, என்னங்கிறது நீங்கள் வெளியே போகும்போது வசனம் மறந்துடக்கூடாது. என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு ஒரு வேளை உங்கள் வீடுகளே உங்கள் எல்லையில் கேட்டால் வசனத்தை என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். ஆனால் இந்த வசனம் மாத்திரமல்ல, இந்த வசனத்தினுடைய நம்முடைய வாக்குத்தத்த பகுதி அதை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். Those who seek the Lord shall want any good thing. கர்த்தருக்கு பயப்படாததாக ஒரு நன்மையும் குறைவுபடாது அவரை தேடுகிற ஜனங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவை கடந்த நாளிலே அவரை தேட வேண்டும் என்று சொன்னேன். தேட வேண்டிய முறைகளில் என்ன செய்ய வேண்டும், நாம் அவரை தேட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த சங்கீதக்காரன் பாடின இந்த சங்கீதம் எல்லா சூழ்நிலையும் வைத்து தான் அவன் பாடியிருக்கிறான். தப்புவிக்கப்பட்டது என்பது ஒரு பகுதி. அவன் ஆண்டவரை வனாந்தரத்தில் உட்கார்ந்து பாடும்போது தப்புவிக்கப்பட்ட நிலையை குறித்து அவன் பாடுகிறான் என்று சொல்லி தலைப்பு கொடுத்திருந்தாலும், தப்புவிக்கப்பட்டது ஒரு பகுதி. ஆனால் வாழ்க்கையில் அவன் கண்டதான நெருக்கங்கள், கஷ்டம், அவமானம், நிந்தை, இடுக்கமான சூழ்நிலைகள், புறக்கணிப்பு, தள்ளிவிடப்பட்ட நிலை, அவமானத்தின் நிலை, இவை எல்லாமே வைத்து தான் இந்த பாடலை ஒன்றன் பின் ஒன்றனாக நினைச்சிருக்கிறான். அவன் பாடுகிறான். அந்த எல்லையிலே அவன் உட்கார்ந்து பாடும்போது இவை எல்லாம் மனதில் வந்தார். அவமானப்படுத்தப்பட்ட நிலையிலே முகம் கோடி குன்றி போய் இருக்கும்போது, முகம் கருத்து என்ன செய்வோம் என்று திகைக்கிற நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து அவன் பிரகாசம் அடையப்படுகிற சூழ்நிலைகள் உண்டு. ஆமாம், அதான் சொன்ன அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை. வேற கூப்பிட்டான். யார் யாரெல்லாம் கூப்பிட்றாங்க பதில் கொடுக்கிறார். சிறுமையும் எளிமையுமான நான், இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அப்படி எடுக்கணுங்களெல்லாம் நினைச்சார், விளக்கி ரட்சித்தார். வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது, உணர்ந்து கொண்டான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் தேவன் அவை எல்லாவற்றிலிருந்து அவனை என்ன செய்வார், விடுவிப்பார் என்று சொல்லி, ஆக இவைகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றெல்லாம் என்ன செய்கிறான், அவன் பாடுவதாய் காண்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சத்தம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒன்றன் பின் ஒன்றெல்லாம் என்ன செய்கிறான், பாடுவதாய் காண்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பகுதியிலே நமக்கு வாக்குத்தத்த பகுதியாக இருந்தது. கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைபடாது. நாம் ஆண்டவரை தேடி வந்தோம். தேடி வந்த நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி இந்த மாதத்திலே அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர் தருவாராக. ஆமென். அந்த நன்மைகள் எல்லாம் பரத்திருந்து வரக்கூடிய நன்மைகள், அந்த பரத்தின் நன்மைகளால் நிரப்புவாராக. பூமிக்குரிய நன்மைகளினால் நிரப்புவாராக. பிரயாசத்தின் நன்மைகளால் கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் பலன் அளிக்கக்கூடிய தேவன் அவர். ஆமென். வேதத்தில் சொல்லப்படுகிறது, நம்முடைய ஆண்டவரை நாம் தேடும் போது நம்முடைய தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படிப்பட்டவரா, சமீபமாக இருக்கிறார். புலம்பலில் சொல்லப்படுகிறது 3ஆம் அதிகாரம், புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. காத்திருக்கிற ஜனங்கள், தேடுகிற ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர். இந்த வசன வாசிக்கும். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும், தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கும், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும், தேடுகிற எந்த ஆத்துமாவா இருந்தாலும் சரி, அவரை தேடி வருகிற எந்த ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அப்ப அவரை தேடுகிற எல்லா ஜனத்திற்கும் நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லவர் என்று சொல்லும் போது அவருடைய தனித்தன்மையை நல்லவர் என்று சொல்லிவிட்டு போவதற்கு சொல்லுவார்களே, நல்லவர் என்று சொல்லுவதனாலே அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை வைத்து தான் நம்ம சொல்லுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நல்லவனாக இருப்பதனாலே, இவர் நல்லவர் என்று சொல்வதனால யாருக்கு நன்மையும் கிடையாது, என்ன கிடையாது, தீமையும் கிடையாது. அதனால என்ன பயன் உண்டு என்கிற கேள்வி வந்துவிடும். இந்த உலகத்தில் எழுதுறாங்க, நல்லவனாக இருக்கிறோம் என்று சொல்லி கடைசி வரைக்கும் வாழ்ந்து விட்டு போனதில் ஒரு நன்மை ஒருத்தனுக்கு இல்லாமல் போய்விட்டது.
ஐஸ்வர்யவான்னு சொன்னால் கொஞ்சம் 4 பேர் நினைச்சிருப்பான், பலன் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறான். கர்த்தருக்கு பாய் வேண்டாவதாக. ஆனால் ஐஸ்வர்யவான இல்லையோ, ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதற்கு தேவனை அவன் பின்பற்றும் போது நல்லவர் அவன் நல்லவனாக மாற்றுவார். அவர் அவன் நல்ல மனிதனாக கர்த்தர் உருவாக்குவார். நல்லவர் என்பதிலே கேரக்டர்ஷிப்லே அவை காணுகிறது. அவருடைய நல்ல தன்மைகள் என்ன என்று சொன்னால், அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மனதுருக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், கிருபை உள்ளவர், நம்ம அவரிடத்தில் போகும்போது புறமே தள்ளாதவர், அணைத்துக் கொள்ளக்கூடிய தேவன், ஆறுதல் படுத்தக்கூடிய தேவன். இவை எல்லாமே அவருடைய குணலட்சணங்களை சேர்த்து வைத்து சொல்லும் போது அவர் மிகவும் நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். அதாவது தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பது என்ன செய்யணுமா? அப்போ அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசிக்கிற வேண்டுமானால் அவருடைய கேரக்டரை நம்ம பார்த்தா தான் என்ன செய்யும் தெரியும். அப்போ ஆண்டவர் நல்லவராய் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பகுதியில் சொல்லும்போது, அவரை தேடுகிற ஆத்துமாக்கள் யாவருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஆமாம், சுத்த இருதயம் உள்ளவராக இருக்கிற சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். நல்லவராகவே தான் இருப்பார். கர்த்தருக்கு பாய் உண்டாவதாக. நல்லவர் என்றதான பகுதியில் எடுத்துக்கொள்ளணும், நிறைய சொல்லிட்டே போவார். அவர் கேரக்டர்லாம் அதில் ரொம்ப முக்கியப்படுத்துகிறது. கர்த்தருக்கு பாய் உண்டாவதாக. இன்னும் எபிரேய நிருபக்காரன் எழுதும்போது சொல்லுகிறான், 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை கடைசி பேர் சொல்லும்போது, தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்படின்னு சொல்லும் போது, நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் என்று வரும்போது, பொருளாதார பிரச்சனைகள் அல்லது ஒரு தேவைகள், ஒரு எதிர்பார்ப்பு என்று வரும்போது, நாம் அவரை தேடு, ஆண்டவரே நான் உண்மை முகத்தை தேடுகிறேன், உண்மை நோக்கி வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னான். தேடுகிற அனைவருக்கும் அவர் நிறைவு செய்கிற ஆண்டவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் 69ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது 32ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் போது, தேடுகிற ஆத்துமானவர் எப்படி வெட்டராக இருக்கிறான்னா, அவனுடைய இருதயம் என்ன செய்யுமா? சொல்லு, இருதயம் என்ன செய்யுமா? அவனு என்ன இருதயம் வாழணுன்னு மனுஷன் வாழ்கிறான், இருதயம் என்ன செய்யுமா? அப்புறம் மனுஷன் என்ன செய்யணும்? அவன் ஜீவன் உள்ளவனா, அவனுடைய இருதயம் திட்டமானதாக இருக்கும், தைரியமாக இருக்குன்னா சொல்லி ஒவ்வொரு சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. அந்த ஆபத்து வரும்போதோ அல்லது எதிரிகள் வரும்போதோ பிரச்சனைகள் வரும்போதோ அவன்லாம் சோர்ந்து போவதால் இருதயம் ஸ்திரமாக இருக்கும், திடமாக இருக்கும், அவன் இருதயம் என்ன செய்யும்? உறுதியாக இருக்கும். எல்லாம் சொல்லி வேதத்தில் பல வகையில் வாசிக்கிறோம். இருதயம் வாழும் என்பது அவருடைய வாழ்க்கையில் அது ஜீவிய காலத்தில் தேவனை தேடுகிற எல்லா ஆத்துமாக்களுக்கும் தேவன் ஜீவிய காலத்தை நீடித்த ஒரு ஆயுசையும் நீடித்த காலத்தையும் எழுதியிருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. அந்த காலங்கள் முழுவதும் அற்புதமாய் தேவன் நடத்த வல்லவர். இன்னொரு பகுதியை சொல்ல வேண்டும் சொன்னால், மன விருப்பம், நம்முடைய இருதயத்தின் மன விருப்பத்தின்படி அவர் என்ன செய்கிறவர்? அவர் தந்தருளுகிறவர், செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது வாழ்க்கையில் அவன் புரிந்து கொண்டான். அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி அப்படின்னா, வனாந்தரத்திலே வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று இருந்தது, ஆடுகளை மேய்த்திருந்த காலகட்டம். இன்னொன்று ராஜ மேன்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 2 பகுதியும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவனை தேடுகிற உணர்வு, தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு எப்போதுமே அவனுக்கு உண்டு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு நாளில் வாசித்த ஒரு பகுதி, அது எப்படி நமக்கு தெரியாது. அவனுடைய அரண்மனையிலே அவனுக்கு விசேஷமான விசேஷமான ஒரு அறை உண்டு. அந்த அறையில் காலை வனாந்தரத்தில் இருக்கும்போது அவன் அதிகாலையின் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவனை எழுப்பி விடுவதற்கே யாரெல்லாம் இருக்கிறா? பறவைகள் இருக்கிறது. 3 மணிக்கு எழுப்பி விடுவதற்கு பறவை இருக்கிறது, 4 மணிக்கு எழுப்பக்கூடிய பறவை இருக்குது, 5 மணிக்கு எழுப்பக்கூடிய பறவை இருக்குது. இதெல்லாம் பறவைகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு இத்தனை மணி நேரத்துக்கு அது கோவிச்சுன்னா அந்த நாட்களில் உள்ள நபர்கள்லாம் சொல்லுவாங்க, மணி இத்தனை ஆயிட்டுன்னு சொல்லிடுவாங்க. 3 மணியிலேருந்து பறவைகள் எழுப்ப ஆரம்பிச்சோம். நமக்கு அதிகமாக சத்தம் கேட்குறது எந்த சத்தம் கேட்டிருப்போம்? குயிலின் சத்தம் தான் கேட்டிருப்போம். குயிலி இல்லை, குயில் சத்தம். குயிலின்னா அது வேற மாதிரி, குயில் சத்தது, குயிலின் இசை நாதம் அப்படி ஸ்வீட்டாக அப்படி ஒரு கற்றுப்போம். பறவை பார்க்க நல்லா இருக்காது, சத்தம் நல்லா இருக்கும். மயில் பார்க்க நல்லா இருக்கும், சத்தம் கருணை கொடூரமாக இருக்கும். அவன் பயந்துருவான். நைட்லாம் கத்துச்சுன்னா என்ன செய்வாங்க? பயந்துடும். ஆந்தையின் அலறல் போல இருக்கு. சரி, இருக்கட்டும். தேவன் வச்சிருக்காரு 5 மணிக்கு. இப்படி பறவைகள் எல்லாம் எழுப்பி விட்ட காலங்கள் உண்டு. ஆனால் அரண்மனைக்குள்ளே இருக்கிறான், அவனை யார் எழுப்பணும்? ஆட்கள் தான் வந்து எழுப்பணும்.
ஆனால் இவன் எல்லாருக்கும் முன்னே பழக்கத்தில் உள்ளவன் இவன் எழுந்து விடுவேன். அரைகுறை தூக்கத்தோடு காவல் செய்து கொண்டிருக்கிறவர்கள் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இவனுடைய அறைக்கு ஒன்று போகும்போது அறையில் தனிப்பட்ட முறை இருக்கக்கூடிய ஒன்று, ஒரே ஒரு டேபிளில் சிறிய வயதில் அவன் உடுத்தியிருந்த அந்த உடை, தோல் உடை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா தோல் உடை வந்து அவன் எப்போதும் வச்சுருந்தான். நீங்கள் வாசிங்கன்னா அவனை கொலை செய்ய வேண்டும் சவுல் சொல்லிட்டான். அவனை மீகால் சொல்கிறான், அவனுக்கு சோகம் இல்லை, படுத்திருக்கான்னு, அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு. அவன் படுத்திருக்கான்னு எப்படி தெரிஞ்சதுன்னா, அவனுடைய உடை என்ன, தோல் உடை என்ன செய்துதான் அந்த பெட்டில் கிடந்தது. அதை வச்சு தான் அவனை தூக்கிட்டு வந்தாங்க. அவன் பொம்மையை போட்டு மூடி வச்சுட்டு அது ஒரு பக்கம் தோலுடை இருந்தது. அவன் எப்போதும் தோலுடைய கையில் வைத்திருக்கிறவன். அதோடு மாத்திரமல்ல, அவன் எவ்வளவு ராஜ மேன்மை உடை உடுத்தி இருந்தாலும் ஆட்டு தோளினால ஒரு சிறிய பகுதி அவன் காலரில், அவனுடைய ட்ரெஸ்ஸில் ஓரத்தில் எப்பவும் இருக்கும். ஏன் அப்படின்னா அதை வச்சு தச்சிருப்பான். அவனுக்கு நினைவு கூறும்படியாக ஆடுகள் பின்னே போயிட்டு இருந்தேன்னா இவ்வளோ ராஜ மேன்மை இவ்வளவு அந்தஸ்து கொடுத்திருந்தாலும் இந்த மேன்மை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. அப்படிங்கிற அடிப்படையில் ஆட்டினுடைய தோலினால் செய்யப்பட்ட ஒரு பகுதி உன் உடையில் எப்போது இருக்கும். இந்த தோல் உடை ஒரு டேபிளில் இருக்கும். சில கற்கள், கவன், ஒரு கோல் அப்படி சாட்சி வச்சிருக்கு. அது முன்பாய் முழங்கால் படிக்கிட்டு கரவலாடன் பின்னே அலைந்து கொண்டிருந்த ஒன்றுக்கு உதவாத என்னை இந்த ராஜ மேன்மை கொண்டு வந்தவர் நீ தான் ஐயா. ஆமாம், அதுதான் சொன்னான். தேவரீ செய்த சகல உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரம் மீது தொழுது கொள்வேன். காலையிலே உண்மை தேடி வந்திருக்கிறேன் ஐயா. அதிகாலையில் உண்மை தேடி வந்து உமக்கு நன்றி செலுத்தேன். மற்ற வேலைகள்லாம் பிறகுதான். கர்த்தருக்கு அதிகாலையில் தேடி வந்து அவர் சமூகத்தில் நன்றி செலுத்திவிட்டு போகும்போது அவனுடைய வழக்கம். கர்த்தருக்கு பயமாட்டவதா. ஏன் அப்படின்னா ஒரு சங்கீதத்தை சொல்லுகிறேன், அவர் ஒரு நாள் என்னை சந்தித்தார், நேருக்கு நேர் சந்தித்தார். எப்படி சந்தித்தார்னா உத்தம ஆசீர்வாதத்தோடு என்ன செய்தாராம், எதிர்கொண்டு வந்து என் தலையிலே பொற்கிரீடத்தை என்ன செய்தார், அவர் தரிப்பித்தார். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், அதான் சொல்லலாம் இருதயம் வாழ்ன்னு சொல்லும்போது சொல்லுவோம் எப்படின்னா, அவர் இந்த ராஜாவின் மன விருப்பத்தின்படி அருளி செய்தார். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டார். என்றைக்கு தேவன் அவரை தேடும்போது அவருடைய மன விருப்பத்தின்படி அருளி செய்கிறார் என்றதான ஒன்று நமக்கு கிடைக்கிறதோ அப்போது புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை எதிர்கொண்டு வந்து நம் தலையிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிற தேவன் என்று. ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டார். அவரை அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில் அவரை தேடும் போது கர்த்தருக்கு பயமாட்டவதாக சொன்னான். அதிகாலம் உமக்கு நேரே வந்து நான் கைகளை ஏறெடுக்கிறேன்னு சொல்கிறான். அதிகாலையில் தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவரை கண்டடைய பண்ண முடியும். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் தம்முடைய மகிமை வழங்க பண்ண முடியும். ஆமாம், அதில் அவர் கொடுக்கிற நன்மைகளிலே ஒன்று என்னென்ன, அதிகாலையில் தேடும் போது உத்தம ஆசீர்வாதத்தோடு நம்மை எதிர்கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும் தெய்வம் அவர். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே அவரை தேடக்கூடியது என்னன்னா அதிகாலையில் தேடுவது. தேட வேண்டும். அவரை தேடும்போது நம்முடைய இருதயத்தை வாழும்படியாய் வைக்கிற தேவன். அந்த உத்தம ஆசீர்வாதத்தை பெற்று ஜீவிய காலமெல்லாம் அவருடைய நன்மையை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக. தேடுகிற பகுதியை எங்கள் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பயமாட்டவதாக. நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஏன் தேட வேண்டும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், நாம் கர்த்தரை தேடணும். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. தேட வேண்டியவரை தேட வேண்டிய இடத்துல தான் தேடணும். தேட வேண்டியவர் என்ன செய்யணும், தேட வேண்டிய இடத்துல தான் தேடணும். முதல்ல அவர் சீசருக்கு சொல்லிக் கொடுத்தார். எப்போ நான் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்துருவேன், சிலுவையில் அடிக்கப்படுவேன், மறிப்பேன், அடக்கம் பண்ணுவாங்க, 3ஆம் நாளில் என்ன செய்வேன், உயிர் தெழுந்துருவேன். உயிர் தெழுந்த பிறகு நீங்கள் எங்கே வரணும், கலிலியாவுக்கு வந்துடுங்க, என்னை அங்கே வந்து பாருங்கன்னு இருக்கணும். இந்த ஆட்களெல்லாம் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து மரித்து போனார், கல்லறையில் அடக்கம் பண்ணது தூரத்திலிருந்து பார்த்துட்டே இருந்தானுங்க. சீல் வைக்கிறத பார்த்தாங்க, முடிஞ்சுது. இதோட இயேசு கிறிஸ்து வாழ்க்கை என்ன செய்யுது, முடிஞ்சு போச்சு. நம்ம ஓட்டமும் அவ்வளோதான். அவர் உயிர்த்தெழுவார் என்பதை மனதில் கூட என்ன செய்யலை, அவங்க யோசிக்கலை. மறுநாள் எங்கே தான் வந்தாங்க, எல்லாரும் எங்கே வந்தாங்க, கல்லறைக்கு தான் வந்தாங்க. தூதன் சொல்லுகிறேன், உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன. நீங்கள் தேட வேண்டியவர் எங்கே தான் தேடணும், உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு இருக்கிறவங்க மத்தியில் தான் தேடணும். சும்மா செத்து போன ஒரு இடத்துல வந்து என்ன செய்யக்கூடாது, அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல தேடக்கூடாது. ஏன்னு சொன்னார், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் எங்கே போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாம் என்ன செய்யணும், 11 சீசர்களும் எப்போதும் அவர் கலிலியாவிலே வந்து இருக்கக்கூடிய இடத்துல, அவர் வீடோ அல்லது எந்த இடமோ அந்த இடத்துல உட்கார்ந்து எதிர்பார்ப்போடு தேவன் வருவார்,
வீட்டில் இருந்த வல்லவர் வருவான் உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஆண்டவர் நினைச்சிருப்பார், கட்டாயம் அங்கே நினைச்சிருப்பார், அவங்களுக்கு தரிசனம் ஆகியிருப்பார், பிரச்சனை எல்லாத்தையும் தீர்ந்துருக்கும். இவங்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. ஆகவே தான் இவங்களுக்கு கலிலேயா போகிறவர் மறுபடியும் எங்கே வர வேண்டி வந்துச்சு? இவங்களுக்காக தான் இந்த இடத்துல அவர் மீண்டும் தரிசனமாக வேண்டிய சூழ்நிலை வந்தது. கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை அநேக முறை தேட வேண்டியவரை தேட வேண்டிய இடத்துல தேடாதனால நிறைய பிரச்சனையும் அவரும் சந்திக்கிறாரு, நம்மளும் சந்திக்கிறோம். இங்கே இருக்கீங்களா? அவர் சந்திக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நாமும் சரியான இடத்துல அவரை தேடாதபடினால்தான் என்ன செய்யறோம்? பிரச்சனை சந்திக்கிறோம். நாம் தேட வேண்டியவரை சரியான இடத்துல தேடணும். ஆமாம். இன்னொரு விதத்தை சொல்லுவோம் என்று சொன்னால், தேவனை தேடுகிறோம் என்று சொல்லி நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறீங்களோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற இடமாய் இருக்க வேண்டும். ஆமாம். கர்த்தருக்குமாய் வேத வசனம் சொல்லக்கூடிய இடமாக இருக்கணும். இந்த உலகத்தில் எங்கேனாலும் போகலாம், நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நாம் ஆண்டவரை தேடி போகக்கூடிய ஒரு இடம், ஒரு ஆலயம் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, வேத வசனம், நல்ல ஆராதனை, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய, பிதாவை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நல்ல ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதை தவிர தவறான உபதேசங்கள் உள்ள எந்த எல்லைக்கும் என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. அங்கே போய் தேடணும்னு சொன்னால் உங்களுக்கு தேடக்கூடாத இடத்துல தேடி பிரச்சனையை வாங்கிக்கூடக்கூடாது. அந்த இடம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றம் செய்யவும் செய்யாது. சரி, அதை வேண்டாம். நாம் தேட வேண்டியவரை தேட வேண்டிய இடத்துல நாம் நல்லா தேடுவோம். அவரை தேடும்போது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவன் அவர். நாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தேடும்போது நன்மையை கொடுக்கிறார். அப்போ இந்த காலவேளை ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேடுகிறவருக்கு நன்மை அருளி செய்யும் தேவன். ஆமாம். தேடுகிற யாவருக்கும் நன்மையை அருளுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்மையை கொடுக்க அவரை தேடி வந்தால் கட்டாயம் என்ன உண்டு? அதான் ஆண்டு சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு சொன்னார், என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனத்துக்கு நான், யாக்கோபின் ஜனத்துக்கு நான் என்ன செய்யலை, சொல்லவில்லை. என்னை சும்மா வந்து தேடி, எதுக்கு வந்தீங்க? சும்மா வந்தோம், சும்மா வந்து சும்மா போ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டு சொன்னார், என்னை சும்மா வந்து தேடிட்டு போக வேண்டாம்ப்பா, தேவையிட்டு வந்து தேவையிட்டு வாங்க, பிரச்சனை இருந்தால் பிரச்சனை வாங்க, எந்த எதிர்பார்ப்போடு வாங்க, என்னை தேடுவதற்கு, அல்லது என்னோடு ஐக்கியம் வைக்க வேண்டும், என்னோடு நல்ல உறவுகள் இருக்க வேண்டும், நல்ல தேவனோடு உள்ள பிரசனத்தை அனுபவிக்க வேண்டும். எதுக்கு வாரீங்களோ சும்மா வர வேண்டாம். நீ எதுக்கு வந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிறைவை கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமே. யாக்கோபின் புத்திரருக்கு ஆண்டவர் விருதாவா என்னை தேடுங்கள் சொல்லவில்லை. பிரச்சனை எது இருக்கு? தேவை இருக்குதா, காரியம் இருக்குதா, தேடி வாருங்கள். கர்த்தர் நன்மையை தரக்கூடிய தேவன் அவர். ஆமே. நமக்கு எத்தனை தேவைகள் இருக்குதோ அப்போ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்மை ஆண்டவர் ஒரு நாள் விருதாவாய் வெறுமையாய் அனுப்ப போவதில்லை. ஆமே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற நல்ல பலனை, அந்த நன்மையை கொடுத்து தேவன் உங்களை அனுப்பி தர கிருபை செய்வாராக. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருள் செய்கிற நன்மைகள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தேவன் அருள் செய்த நன்மைகள் தேடுகிறவருக்கு நன்மை செய்கிறார்னு சொல்லப்படுது. கேட்டவருக்கும் கொடுக்குறாரு, தேடி வந்தவரும் கொடுக்குறாரு, கேட்காதவங்களும் கொடுக்குறாரு. ஆமாம். இந்த உலகத்தில் கேட்காமலே கொடுக்கப்பட்ட மாபெரும் நன்மை என்னன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் இயேசுவை அனுப்போம், நாங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், பாவத்துக்கு விடுதலை பெறணும்னு யாரும் என்ன செய்யலை. நீங்களும் நானும் அல்லது நம்முடைய மூதாதைகளோ அல்லது யாரும் ஒருத்தர் சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரே தேடி வந்து, நம்மை தேடி வந்து நமக்கு நன்மை கொடுத்தார்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து என்ற பிரதானமான பொக்கிஷன் தான். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் முதல் நன்மை, வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நன்மைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் அவர் மூலமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாவ மன்னிப்பு நிச்சயம், நித்திய ஜீவ வாழ்வு, இவையெல்லாம் மகத்தான நன்மைகள். ஆகவே அவர் கேட்காமலே கொடுத்த நன்மை இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்நாள் வரை நீங்கள் கேட்டிராமல் இருந்திருக்கலாம். அந்த நன்மையை ஆண்டு கொடுக்க விரும்புகிறார். இயேசு என்ற நன்மையை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீன்னு சொன்னார், இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நன்மை செய்வார். ஒரு காலகட்டத்தில் நித்திய ஜீவ வாழ்வை உங்களுக்கு தருவார் அவர். ஆமாம். இது கேட்காமலே கொடுத்த நன்மை. நாம் தேடி வந்தபோது அவர் நன்மை கொடுக்கிறார். அவரை தேடுகிற எந்த ஜனத்திற்கும் அவர் நன்மை கொடு. வேதத்தில் வாசனை எங்கே வாசிங்க, அவர் தேடுகிற ஜனத்திற்கு ஒருத்தர் நன்மை பெற்றுக்கொள்ளாமல் போனதே கிடையாது. எல்லாரும் தேடி வந்த எல்லாரும் நன்மையை தான் செய்கிறாங்க. அவர் அவரவருக்குரிய என்ன தேவையோ என்ன நன்மையோ அவை எல்லாம் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த வாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள்.
அப்படியே யூதா ஜனங்கள் ம். கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட என்ன செய்தாங்களா? கூடினார்கள். யோசபாத்து நாட்களிலே யூதேயாவிலே ராஜாவா இருக்கிறான். தாவீதுக்கு பிறகு நல்ல ஒரு ராஜா, அவனை போல ஒரு ராஜான்னு சொன்னா யோசபாத்தை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு பயப்பட மாட்டாது. ஏன்னா தாவீது எவ்வளவு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதே போல யோசபாத்து என்ன செய்தவன்? முக்கியத்துவம் கொடுத்தவன். எப்படின்னு சொன்னா அவனுடைய காலத்தில் தான் லேவியர்கள் ஆசாரியர்கள்லாம் என்ன செய்தான்? எல்லாரும் கூப்பிட்டான். நீங்கள் வீடு வீடாக என்ன செய்யணும்? இன்னைக்கு வீடு விசிட்டிங் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த வீடு விசிட்டிங் என்னைக்கு ஆரம்பித்தது? யோசபாத் காலத்தில் ஆரம்பித்தது. பைபிளை தூக்கிடுங்க, இல்லை நியாயப்பிரமாணத்தை தூக்கிடுங்க. நீங்கள் தெரிந்து போகணும். அந்த வீடுகளுக்கு எந்த வீடுக்கெல்லாம் நுழைங்க, நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஜோப் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, வாங்க. ஆக ஆசாரிய லேவியர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வேத வசந்த புத்தகத்தை கையில் கொடுத்து தெரு தெருவாக போய் ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஆண்டவர் பற்றி சொல்ல, ஆண்டவர் பற்றி அறிவிப்பதற்கு எல்லாம் ஏற்பாடு செய்தவன் இந்த யோசபாத். ஆகவே தாவீதுக்கு பிறகு வேத வசனத்தின் மீது, ஜபத்தின் மீது, தேவன் மீது நம்பிக்கை, விசுவாசத்தை இவன் எல்லாம் எடுத்துக்கொள்ளும்னு சொன்னால் யோசபாத் ஒரு நல்ல ஒரு ராஜா. அவன் ஆளுகை நாட்களிலே அவனுக்கு விரோதமாய் மோவாபியர், அம்மோனியர், முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். எந்த வசனம் வாசிக்கிறோமா? இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமாய் 3 தேசத்தார் யுத்தம் பண்ண அங்க பாளையம் இறங்கிட்டாங்க. யோசபாத் மிகவும் பயந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் மிகவும் என்ன செய்தானா? அவன் பயந்துட்டான். என்ன செய்வன் தெரியவில்லை. ஒரு சிறிய ராஜ்யம், 3 ராஜ்யங்கள் விரோதமாய் வந்து விட்டது. என்ன செய்வன் தெரியல. அப்போ ஆண்டவர் நோக்கி முறையிட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வசனம் சொல்லுது, ஜனங்களையெல்லாம் கூப்பிட்டு நம் கர்த்தரை தேடுவோம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இந்த இவனுக்கு முன்பு இந்த ஆசாவும் கர்த்தரை தேடின காலங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை தாவீது தேடுவது போல தேடக்கூடிய இந்த ராஜா ஒரு யுத்த காலத்திலே ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த ஏராளமான ஜனம், கர்த்தருக்கு பயப்படாவதாக, 3 தேசத்து ராஜ்யங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எப்படி யுத்தம் பண்ண போனோம் எங்களுக்கு தெரியலையா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி சகாயம் தேடினார்கள், உதவியை தேடினார்கள். கர்த்தருக்கு பயப்படாவதாக ஆண்டவரை தேடினார்கள். உதவிக்காக தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார்னா, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். ஆமாம். அவரே அந்த யுத்தத்தை என்ன செய்தார்? முன்னின்று செயல்பட ஆரம்பித்தார். அவர் செயல்பட்ட விதம் வேறு விதமாக இருக்கும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. எல்லா ஜனங்களும் யுத்தம் பண்ணி தான் பெரிய வெற்றி பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இவன் யுத்தம் பண்ணாமல் ஒரு சொட்டு கூட ரத்தம் சிந்தாமல் என்ன செய்தவன்? மகத்தான ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டதான ஒரு மனுஷன் இந்த யோசபாத். இவனுடைய வெற்றியை தான் விதவிதமான முறைகளை புகழ்பாடுவாங்க. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆகவே இவனுடைய வெற்றியை பார்க்கும்போது ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு தேவன் செய்தார். அவரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படக்கூடியதான அற்புதங்களை, தேவனுடைய உதவியை தேவன் செய்ய வல்லவர். ஆமாம். நாம் எதற்காக கர்த்தரை தேடுவோம்னு சொன்னால், இந்த உலகத்தில் யாருக்கும் செய்யாத அற்புதமான கிரியை என் வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விருப்பம் என்று சொன்னால், தேவன் யாருக்கும் செய்யாத ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வல்லவர் அவர். ஆமாம். நீங்கள் கர்த்தரை தேடணுங்க. நமக்கு என்ன வகையாக இருந்தாலும் சரி, நமக்கு யார் வேணும்? கர்த்தர் வேணும். தேடணும். ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வர வேண்டும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. நாம் பிள்ளைகள் காணோன்னா பிள்ளையை தேடி போகிறோம். சில நேரங்களில் நாம் பெற்றோரை தேடி போகிறோம், உறவுகளை தேடி போகிறோம். சில உதவிக்காக இருக்கலாம், பழக்கத்திற்காக இருக்கலாம், அது நண்பர்களாக இருப்பதற்கு, பழகிக்கொள்வதற்கு போகலாம், உதவி செய்ய போகலாம். எப்படினாலும் பலரை தேடி போகிறோம். ஆனால் எல்லாவற்றினும் உடைய கர்த்தரை தேடி வர வேண்டும். ஆமாம். நமக்கு கர்த்தரை தேடக்கூடிய இருதயம் எப்போதும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவன் தேவனுடைய உதவிக்காக கர்த்தரை தேடினான். தேவன் ஆச்சரியப்படும்படியான உதவி செய்தார். என்ன அப்படின்னா, யுத்த காலத்தை இவங்க போய் நின்னாங்க, பாடினார்கள், துதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அங்கே நடந்த சம்பவம், எதிராளிகளே ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருவர் வெட்டி மடிந்து போனார்கள். ஆக இவங்க யுத்தம் பண்ணாமல் நின்ன இடத்துல இருந்து வெற்றியை பெற்றுக்கொண்டு எல்லாருடைய போர்க்காலத்தை உபயோகப்படுத்தின எல்லா ஆயுதங்களையும் எடுப்பதற்கு ஏற்கனவே 3-4 நாள் ஆச்சு.
ஒரு பெரிய படையை போய் 3 நாள் எடுத்தாங்கன்னா எவ்வளோ எடுத்திருப்பாங்க. இவனுக்கு மற்ற வேலையை செய்யாமல் நிறைய ஆயுதங்கள் கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இலவசமாய் ஆயுதமும் கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வார். அவரை தேடும்போது யாருக்கு செய்யாத ஒன்றை அவர் செய்வார். அவர் ஆமாம். நம்முடைய வாழ்க்கையை தேவன் செய்ய வேண்டும். உதவி அவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே போல் பல உதவிகளை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகாயம் செய்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தனிப்பட்ட அந்த தேசத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் செய்ய வல்லவர். சாலமோன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த பிரதிஷ்டை நாளில் ஆலயத்தில் வச்சு ஒரு பலிபீடம் உண்டாக்கி ஜனத்திற்காக ஜெபம் பண்ணான், தேசத்துக்காக ஜெபித்தான். ஒன்றா ஜெபம் பண்ணுறான். எங்கள் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனால் என்ன செய்யணும், எங்கள் ஜனங்கள் சிறையிருப்பு போயிட்டு அங்கேருந்து ஜெபம் பண்ணால் நீ என்ன செய்யணும், பஞ்சம் வந்தால் என்ன செய்யணும், வெள்ளப்பெருக்கு வந்தால் என்ன செய்யணும், எங்கள் காலங்கள் நடுவே ரெண்டு ஆட்களுக்கு பிரச்சனை வந்து இங்கே வந்தால் என்ன செய்யணும், இப்படி ஒன்றா சொல்லி 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 ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணும்போது இரவிலே கர்த்தர் அவன் ஜெபித்ததெல்லாம் குறித்து வச்சு கொடுத்த மாதிரி பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒவ்வொன்றுக்காய் பதில் சொல்லிக்கொண்டு வருகிறார். அவர் பதில் சொல்லிக்கொண்டு வரும்போது ஒரு பகுதியில் அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லப்படுது. 2-4 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் ஜனங்கள் முதலாவது என்ன செய்யணுமா, தங்களை தாழ்த்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிமா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், முகத்தை தேடி பொல்லாத வழி விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது அவர்கள் என் முகத்தை தேடினால் தேசத்துக்கு சேமத்தை தருவேன். ஆமாம். என் முகத்தை தேடினால் தேசத்திற்கு செழிப்பை தருவேன். என் முகத்தை தேடினால் எந்த குடும்பம் தேடுதோ அந்த குடும்பத்துக்கு செழிப்பு உண்டாகும். எந்த நபர் தேடுகிறாரோ அந்த நபருக்கு செழிப்பு உண்டாகும். எந்த ஊர் ஆண்டவர் தேடுகிறோ அந்த ஊருக்கு என்ன செய்யும், செழிப்பு உண்டாகும். அப்போ தேடும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை தேடுவோம். என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு, அது வேறு பகுதி வச்சுக்குவோம், அதெல்லாம் ஒரு பகுதி வைத்துக்கொள்வோம். ஆனால் அவரை தேடும்போது நம்முடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில வேளை நாம் சொல்லுகிற இந்த குடும்ப ரீதியாக சொல்லும்போது கரடு முரடான சூழ்நிலைகள், ஒன்று தண்ணி கிழுத்தா ஒன்று கரை கிழுக்கும், கணவர் தண்ணி கிழுத்தா இது கரை கிழக்கும், இது கரை கிழுத்தா அவங்க தண்ணி கிழக்கும், 2 பேரும் சேர்ந்து பிள்ளையை தண்ணி கிழுத்தா அந்த பிள்ளை 2ஐயும் சேர்த்து எங்கே இருக்கும், கணக்கு பிள்ளைகளுக்கும் இருக்கும், பெற்றோர் கணவன் மனைவி இதெல்லாம் ஒன்று எதிர்மறையாகவே இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். என்ன செய்யணும் தெரியாது, குழப்பம், வீடுகளிலே நிம்மதியற்ற சூழ்நிலைகள். குடும்ப ரீதியாக சொல்லும்போது வெளியே நல்லா இருக்கும், பகட்டாக இருக்கும், நான் உள்ளே இருக்கு தெரியாது. அதெல்லாம் கண்ணீரோடு ஆண்டு முகத்தை தேடி நீ எனக்கு உதவி செய்யும்னு சொன்னான். கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை, ஒரு மன மகிழ்ச்சியை, ஒரு அற்புதத்தை கட்டாயம் செய்வார் அவர். ஆமாம். குடும்ப சூழ்நிலைகளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதையா, எங்களால் என்ன செய்ய முடியும். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் வளைச்சி நெளிச்சு சரி பண்ணலாம். பெரிய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி சூழ்நிலைகள்லாம் சில பகுதியில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்து போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் உண்டு. இங்கே மாத்திரமல்ல, உலகத்தில் நிறைய இடங்கள் அப்படி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தீர்வு ஒன்று தான், ஆண்டவர் முகத்தை தேடுனா வளைக்க வேண்டியது அவர் வளைச்சிருவார், நெளிக்க வேண்டியது அவர் நெளிச்சிருவார், உருவாக்க வேண்டியது அவர் உருவாக்கிடுவார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேலை அவர் முகத்தை தேடினா போதும், நம்முடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். ஆமாம். நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபை செய்வாராக. சில நேரங்களில் நமக்கும் பிள்ளைகளுக்கு ஒத்து போக, சில நேரம் பையங்க ஒரு வந்துட்டாங்கன்னா அம்மாட்ட சொல்லுவாங்க, டேடி ஒரு மாதிரி இருக்காரு, சரியில்லை, அவர் ஒரு மாதிரி வாழ்க்கையில் என்னை கிராஸ் பண்ணுறாரியா அப்படிமா, அதெல்லாம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நீங்களும் என்ன பார்க்குற மாதிரி இருக்குது, உலகத்தில் சொல்கிறேன். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் ஒன்றே ஒன்று, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்கும் தீர்வு யார் தான், ஆண்டவர் மட்டும். நீர் உதவி செய்யும் ஐயா, நீர் உதவி செய்யும் சொன்னால் ஆண்டவர் செய்ய வேண்டியது அற்புதமாக செய்வார் அவர். ஆமாம். எத்தனை சில குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்ப ரீதியாக பிரச்சனை இல்லை, வெளியே வந்ததான பிரச்சனை, எப்படி தீர்க்கணும் தெரியாது.
நான் உங்களுக்குலாம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, ஐயா இதிலேருந்து விடுவிக்கப்பட எங்களால் முடியாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லியாச்சு, அங்கேயும் பண்ணியாச்சு இங்கேயும் பண்ணியாச்சு, முடியலை. நீங்கள் எங்கே சொல்ல முடியாதா, ஒரே ஒரு இடம் இருக்குது சொல்லுவோம். ஒன்றே ஒன்று செய்யுங்க, இந்த நாளில் ஒரு 11 to 12 சேவம் பண்ணுங்க. நான் சொல்கிற மாதிரி நடக்குதா இல்லையா பாருங்கள். அப்படி சொல்லியிருக்கேன், சொல்கிற மாதிரி நடக்கும் பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு 2 மாதம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சில குடும்பங்களில் அப்படியே வாழ்க்கை நான் அனுபவிச்சிருக்காங்க. அனுபவிச்ச குடும்பத்தை சொல்லணுமா, இருக்காங்க, இங்கே இருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படி இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொன்ன மாதிரி. ஏன் அப்படின்னா, நாம் தேட வேண்டியவர் தேடினா செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சகோதரர் வந்தார், அவர் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அவர் குடும்பத்தில் அந்த பையனுக்கு மென்டலி ப்ராப்ளம், நல்லா படித்த பையன், நல்லா படிச்சிருக்கான், மென்டலி ப்ராப்ளம். திடீர்னு அவனுக்கு என்ன செய்யன்னு தெரில, ரூமில் தான் இருப்பான், வெளியே வரவே மாட்டான், குளிக்க மாட்டான், நல்ல வாழிய பையன். அவங்க வீட்டை அழுதாங்க, என்ன செய்யன்னு தெரில. இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு வழி செய்யணும், நான் ஒரு ஐடியா பாஸ்ட்டை கேட்குறேன் அப்படிங்கிறார். என்ன உட்காந்து 1 மணி நேரம் பேசியிருந்தேன். அதானே எல்லாம் கேட்டுக்கிட்டு சொன்னேன், ஒன்றே ஒன்று செய்யுங்க, அந்த குடும்பத்தை கூப்பிடுங்க, இந்த கிழமைக்கும் நல்ல அல்லது மிதம் இந்த டைமில் ஜெபம் பண்ண சொல்லுங்கள். அவன் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் தேவனை வந்து தேடுங்க. சர்ச்சுக்கு போகிறேங்கிற அதெல்லாம் 2வது நம்ம கட்டாயம் செய்யணும். நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா அது நீங்களும் நானும் கட்டாயம் செய்யணும். ஆனால் தேடுறதுன்னு போது ஒரு விசேஷமாக தேடணும். இந்த டைமில் நீங்கள் தேடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், பதில் வரும் பாருங்க அப்படின்னு. அவன் சொல்லிட்டு இவரும் ஜெபம் பண்ணுறேன்னு 1 வாரம் அவர் வந்து உட்காந்து, பாஸ் இன்னும் ஏதாவது ஐடியா இருக்குதாங்க, ஏன் அப்படின்னு. இல்லை, ஜெபம் பண்ணோம், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான், வெளியே வந்து அடிப்பிடி சண்டை மாதிரி தான் இருக்கும், கலவரம் இருக்கும். ஜெபம் பண்ண உட்காந்தோன்னா நம்ம ஜெபம் பண்ணுறானுங்க சொல்லி ஏசிட்டு போயிடுவான், மோசமாக பேசிட்டு போயிடுவான், அப்படிலாம் இருந்தது. ஆனால் இப்போ ஜெபம் பண்ணோம் ஆரம்பித்தோம், அப்படியே வந்து உட்காந்துட்டு போகிறான். ஜெபத்துக்கு வந்து என்ன செய்கிறான், உட்காந்துட்டு போகிறான். இந்த 1 வாரம் உட்காந்தான், பிறகு ஜெபம் பண்ணாங்க, 1 மாதம் ஆச்சு, இப்போ அவனும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதுதானே தேவனை தேட வேண்டிய நேரத்தை தேடணும்னா நிச்சயமாகவே மாற்றத்தை உண்டு பண்ண ஒரு வல்லவர் அவர். ஆமாம். குடும்ப ரீதியான சில பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம், குடும்ப ரீதியாக பல பாடுகளுடைய கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு வளைய மாட்டேங்குது, நமக்கு சரிப்பட மாட்டேங்குது, பெற்றோருக்கு பிள்ளை சரிப்பட மாட்டேங்குது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு பெரியவர் ஒத்து போக மாட்டேங்குது. இதெல்லாம் சரியாகணும்னா ஒன்று பிள்ளைக்கு கத்தரை தேடணும், இல்லை பெற்றோர் கத்தரை தேடணும். ஆமாம். இதை தவிர வேறு வழி இல்லை. தேடி பாருங்கள், குடும்பத்துக்கு கத்த சேமத்தை கட்டளையிடுவார் அவர். ஆமாம். கட்டாயம் மாற்றம் உண்டாகும், கர்த்தர் செய்வார். நாம் தேடுவதே நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காக. ஆமாம். கர்த்தருக்கு பயப்படாததாக. குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்கும் வாங்க அப்படின்னா எங்கே தான் நீங்கள் போங்க, ஆனால் எங்கே போனால் யார் தான் தேடணும், கர்த்தரை தேடினா தான் உங்கள் காரியம் வாய்க்குமே தவிர நீங்கள் அங்கே போனேன் இங்கே வந்தாலும் காரியம் வாய்க்காது. இங்கே இருக்கீங்களா? நம்ம போயிட்டு வர்றது மௌன சாமியார். நம்ம போயிட்டு வர்றது என்னது? மௌன சாமியார். நம்ம அங்கே போவோம் வருவோம், நமக்கு அவங்க ஜெபம் பண்ணான்னு உட்காந்துருப்போம், மொத்தத்தில் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க நமக்கு எல்லாரும் நமக்கு தெரிஞ்சதுனால பிரச்சனை இல்லை. இதே கூட்டம் தெரியாத கூட்டமாக இருக்க வச்சுருக்கீங்க. நான் வந்திருக்கேன்னா இந்த கூட்டத்தில் வந்து சொல்லிட முடியும், இந்த கூட்டத்தில் கடன் பிரச்சனையோட ஒரு 5 குடும்பம் இருக்கிறீங்க, எப்படா கடனை தீர்க்க முடியாது கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கீங்க. 5 குடும்பம் எழுதுனா 7 குடும்பம் எழுதுருக்கும். கடன் பிரச்சனை இல்லாத ஆள் இருக்கிறாங்களா? எவ்வளோ பணம் வேணும் கடன் பிரச்சனை இருக்குது. பிள்ளைகள் பிரச்சனை இல்லாத இருக்கிறாங்களா? எல்லாம் இருக்கும். படிப்புக்கு இடம் கிடைக்காம பிள்ளை எதிர்பார்த்துருக்காங்களா? இருக்கும். தீர்க்க தரிசனம் சொல்லி கத்தரை தேடக்கூடிய இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் எதிர்பார்க்குற இடம் அப்படி சொல்லணும். உன் பேர் தெரியலாமா, நான் உன்னை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படி இருக்க இது தேடுற, இப்படி செய்கிற, இது காரியம் இத்தனாம் தேதி உனக்கு காரியம் வாய்க்கும், லெட்டர் போடு, துல்லியமாக அடிக்கணும். ஆமாம். அப்படி செய்யணுங்க. ஒட்டாம் பொதுவாக சொல்லிட்டு இப்படி வாங்க அப்படிங்கிற இடத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது. நீங்கள் மௌனச்சாமியாரை போவீங்க, மௌனச்சாமியாரை திரும்பி வருவீங்க, காரியம் வாய்க்காது. நீங்களும் நானும் கர்த்தர் சமூகத்தை கர்த்தரை தேடி கதறணும். ஆமாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தேடி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். தேடுவேன்னு சொல்லும்போது நாம் கூப்பிட வேண்டும், கதற வேண்டும். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். கர்த்தருக்கு பயப்படாததாக. கட்டாயம் குடும்பத்துக்கு செய்வார், கட்டாயம் பிள்ளைகளுக்கு செய்வார், கட்டாயம் உறவுகளுக்கு செய்வார், கட்டாயம் நம்முடைய வாழ்வியலை கர்த்தர் செய்வார் அவர். ஆமாம். ஆமாம். கரடு முரடான குடும்பங்களெல்லாம் சரியாக்கப்படணும். கர்த்தருக்கு பயப்படாததாக. சிலது ஒத்து போகாதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம்
அந்த கதையில் நம்ம கொண்டு வர வேண்டாம். நாம் ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தரை உண்மையாக முழு இதயத்தோடு தேடினால் அவர் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுப்பார். அவர் ஆமாம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் கிருபை செய்கிற தேவன். உசியா என்றதான ஒரு ராஜா இருந்தான். அவனை குறித்து வைத்து சொல்லப்படுகிறதே 4ஆம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்களை கர்த்தர் நல்லா தேடிப்பாங்க. உசியாவை குறித்து சொல்லப்படுகிறது ராஜாக்களே நல்ல உசியா ராஜா நல்ல ஒரு ராஜா. 26ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி சொல்லப்படுது. 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுது சகரியா என்றதான ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருந்தான். அவனுடைய காலகட்டத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டு வரும்போது வாசிங்கள் 26:4. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். தேவனை தேட உசியா ராஜா மனதிறங்கி இருந்தான். ஆமென். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவனுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்தாராம். நம்முடைய காரியங்கள் வாய்க்கணும் ஐயா. வேதத்தில் சொல்லப்படுது அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா? வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற மனுஷன் இவனோ அவன் பாக்கியவான். கைகளில் பிரயாசத்தை என்ன செய்வான்? சாப்பிடுவான். பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். அப்போ இப்படிப்பட்ட மனுஷனுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? அப்போ வழிகளில் நடந்து 1ஆம் சங்கீதத்தில் வரும்போது அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா? வாய்க்கும். நம்ம பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய கைகள் பிரயாசமாக இருக்கட்டும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் காரியங்களாக இருக்கட்டும், நாம் செயல்படுகிற காரியமாக இருக்கட்டும், கர்த்தர் காரியங்கள் என்ன செய்யணும்? இவனுக்கு உசியா ராஜாவிற்கு கர்த்தர் காரியத்தை என்ன செய்தாராம்? என்ன காரியத்தை வாய்க்க பண்ணினார்? அவனுடைய காலங்கள்லாம் ராஜாக்களின் காலங்கள்லாம் யுத்த காலங்கள் தான். யுத்தம் செய்து நிம்மதியாக இருக்கிற பிரச்சனை உள்ளவனெல்லாம் அடக்கி சமாதானப்படுத்திட்டு அடக்கி ஆண்டு அவனை கீழ்ப்படுத்தி வச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறது தான் அவனுடைய வேலை. பிரச்சனை உண்டு பண்ணி இருக்கிறவன அப்பப்போ என்ன செய்யணும்? தட்டி வைக்கணும். இவனுடைய காலத்தில் பெலிஸ்தீயர்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள். பக்கத்து தேசம், இவன் பக்கத்தில் உள்ள நாடு. அவர்களை மேற்கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனம் சொல்லும்போது தூர தேசம் கொஞ்சம் தள்ளி அம்மோனியர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, அம்மோனியர் இருந்தார்கள். இன்னும் ஜனங்கள்லாம் இருந்தது. அவர்களையெல்லாம் நினைச்சுதான் கீழ்ப்படுத்தினான். தன் பக்கம் கொஞ்சம் தூரம். பிறகு இவனுடைய கீர்த்தி பல தேசத்துக்கு பரவ ஆரம்பித்தது. தூர தேசம் வரைக்கும் பரவ ஆரம்பித்தது. அது சொல்லுது வேதத்தில் ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது எகிப்து தேசம் மட்டும் இவனுடைய கீர்த்தி நிச்சயதான் பரவிட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ இவன் காரியத்தை வாய்க்க பண்ணினான். எப்படி இதெல்லாம் பரவுவதற்கு ஜெயித்தான், எல்லாம் பெற்றுக்கொண்டான், எல்லாம் சொல்லப்படுறது உண்மைதான். எப்படி அப்படின்னு சொன்னால் வேதத்தில் சொல்லப்படுகிறது அவன் எல்லா கருவியும் கண்டுபிடிச்சான். எல்லா தேசத்துலையும் செய்கிறது. நம்ம நாட்டிலையும் நமக்கு யுத்த காலத்துக்காக என்ன செய்வோம்? துப்பாக்கி அதெல்லாம் வாங்குவோம், வெளிநாட்டிலேருந்து வாங்கிடுவோம். இவனும் அங்கே நாட்டில் செய்தான். எல்லாரும் செய்வது போல கருவிகள் செய்தான். யாரும் செய்யாத ஒன்றை இவன் செய்தான். அவன் செய்ததில் வேதத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்கள் 14ஆம் வசனத்தை. இந்த சேனையில் உள்ளவர்கள் எல்லாரும் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைசீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். ஆண்டவருக்கு பயப்படாது. இதெல்லாம் தலைசீரா, வாளு, யுத்தம், கேடகம் இதெல்லாம் புதுவாகி செய்தது. எந்த தேசத்திலும் செய்யாத ஒன்றை இவன் செய்தான். கல்லெறிகிற, இதுக்கு இன்னொரு ராஜாக்கள் பேர் கொடுக்கப்படுறது கல்லெறியும் எந்திரத்தை என்ன செய்தானா? இதுக்கு பேர் கல்லெறியக்கூடிய எந்திரம், கல்லெறியக்கூடிய மிஷின் கண்டுபிடிச்சிடான். இன்னொரு விதத்தை சொல்ல வேண்டும் சொன்னால் பீரங்கி வச்சுருக்கோம். இன்னைக்கு டெக்னாலஜி பீரங்கி இருக்குது. இந்த பீரங்கியுடைய வடிவமைப்பு காலங்கள் நடுவே போயிட்டு இருந்தால் கடைசியில் எதில் இருக்கும்? உசியாஸ் கொண்டு வந்த கல்லெறிகிற அந்த மிஷினில் தான் இருக்கும். இதை வச்சு தான் பின்னாட்களிலே நிறைய ராஜாக்களெல்லாம் அதை பார்த்து கல்லெறிகிற இதெல்லாம் நினைச்சுதாங்க. யுத்த காலம் வரும்போது பெரிய இதை வச்சு கல்லை எரிஞ்சுவாங்க, பாறை கல்லை வச்சு தூக்கி வீசுவாங்க. அதனால் நீங்கள் சில கார்ட்டூன் சில படங்களை பார்த்துருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ இந்த இதையெல்லாம் கண்டுபிடிப்பது யாருன்னா இவன் ஒருத்தன் தான் முதலாவதாக கண்டுபிடித்தான். அப்போ இவனுடைய கையில் இப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கும் வச்சுக்கோங்களேன், நம்ம ரிபப்ளிக் டே அன்னைக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்முடைய ஆயுதங்களெல்லாம் பீரங்கெல்லாம் என்ன செய்யும்? அப்படி அணிவகுப்பு செய்வாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? மிலிட்ரி ஆள்லாம் இருக்கிறாங்க. ஆமாம், எதுக்கு?
நம்மளோட வலிமை என்ன செய்யுது, காட்டுது. என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, அதான் இது கொஞ்சம் தான் இருக்குது, உள்ளே நிறைய என்ன செய்யுது இருக்குது. எங்கிட்ட வரும்போது கொஞ்சம் கவனமாக தான் என்ன செய்யணும், இருக்கணுங்கிறத காமிக்கிறதுக்கு தான். இவன் ஒரு அணிவகுப்பு வச்சுருப்பான். இந்த பார்த்த உடனே கல்லறி மிஷினை பார்த்த உடனே அரண்டிருப்பான, எப்படி இது என்னன்னே தெரியலையா சொன்னால், இது கல்லை தூக்கி போட்டிருப்பான். இப்படி கூட்டம் கூட்டமாக சாக அடிச்சிடணும்னா இந்த மிஷின் எங்களுக்கு வேணும், ஆர்டர்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. முதல் பீரங்கிக்கு அஸ்திவாரம் போட்டு கண்டுபிடித்தது இவன் தான். கர்த்தருக்கு பயன் வேண்டாவதா? அப்போ நம்ம வாழ்க்கை இவன் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இவன் திட்டமிட்டான், யோசித்தான். இந்த கருவியை குறித்து தான் எனக்கு தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்து திட்டமிட்டு ஒரு பெரிய டெக்னாலஜிக்கு இன்றைக்கி பார்க்குறோம். அன்றைக்கு அதை வடிவமைப்பு செய்வதற்கு தேவன் அவனுக்கு உதவி செய்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினான். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை செயல்படுத்துவதற்கு, அதை ஆரம்பிப்பதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்ய வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும், காரியத்தை வாய்க்க பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும், அதை வெற்றி பெற வைக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிற எந்த மனுஷனுக்கும் காரியங்கள் எந்த வகையாலும் எப்படினாலும் புதுசு புதுசாக அற்புதம் நடக்குங்க. ஆமாம், கர்த்தருக்கு பயன் பண்ணுறேன். இதை தேடும்போது கர்த்தர் சொன்னார், தேடும்போது தேடுறீங்க, என் பேரை சொல்லி என்ன செய்யுங்க, தேடுங்க. அவரை கர்த்தருடைய நாமத்தை சொல்லி தேட வேண்டும் என்று சொல்லிடுறேன். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. இன்னும் ஒரு பகுதியில் வெறுமையாக தேடுவது என்பது மாத்திரமே, வெறுமையாக தேடி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேடுவேன். அந்த ஜனங்கள்லாம் அப்படி தான் தேடினாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தரை தேடுவாங்க. கர்த்தரும் சொல்கிறதுக்கே பயம். அப்படியே சொன்னாலும் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா அப்படின்னு தேடிட்டு போயிடுவாங்க. அப்படி நாமத்தை உச்சரித்து உரிமை பாராட்டி ஜபிக்கிற ஜபங்கள்லாம் எந்த காலத்தில் வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து தான் நினைச்சாரு, அதை சொல்லி கொடுத்தாரு. இப்போ இது நாள் வரை நீங்கள் கேட்கல, நீங்கள் கேட்காத ஆசீர்வாதத்தை தேவன் எத்தனையோ கொடுத்துருக்காரு, கேட்டு கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் கேட்க வேண்டியது முறை என்னென்னா, என் நாமத்தினால் நினைச்சிங்க பிதாவிட்ட கேளுங்க. நீங்கள் தைரியமாக கேளுங்க. என் நாமத்தை பயன்படுத்தும் போது, நீங்கள் அவரை தேடும் போது, என் நாமத்தை கொண்டு நீங்கள் தேடும் போது கட்டாயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்போ யோசுவா சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஆயுப்பட்டத்தில் நாங்கள் 3000 பேர் போய் சண்டை போட போனோன்னா அவன் எங்களை அடித்து வரட்டிட்டான். பெரிய பெரிய தேசங்கள்லாம் சின்ன பண்ணமாச்சு. இந்த சின்ன தேசத்தில் தோத்துட்டோன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தேசங்களெல்லாம் எங்களை இல்லாமலே ஆக்கிடுவாங்க. அவன் சொல்கிறான், வேறு அறுப்புண்டு போக பண்ணி விடுவார்கள். ஆகவே நாங்கள் அப்படி போயிட்டோன்னா போயிடும், நாங்கள் இருக்கிறோம், வாழ்கிறோம், போகிறோம், போயிட்டு போகுது. ஆனால் உங்களுடைய நாமத்திற்கு என்ன செய்வீர்? அவன் சொன்னான், உங்களுடைய நாமத்துக்கு. அவன் கர்த்தர்கிட்ட ஆண்டுகிட்ட புலம்பும் போது சொன்ன வார்த்தை, கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு என்ன செய்வீர்? அப்போ இந்த ஜனங்களெல்லாம் ரட்சித்தேன், பாதுகாத்தேன், இந்த இடத்துல கொண்டு வந்தேன். இதோ இந்த ஆயுப்பட்டத்தோடு இந்த சங்கமை செத்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜனம் இல்லைன்னு சொல்லி, உங்களுடைய மகத்தான நாமம் கெட்டு போவதற்கோ, உங்களுடைய மகத்துவமான நாமம் வீணாய் போவதற்கோ, அல்லது மகத்துவ நாமம் அது தேவையற்றதாய் போய்விட்டது என்பதற்காகவோ இந்த உலகம் சொல்லக்கூடாது. உங்களுடைய நாமத்துக்கு என்ன செய்வீர் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டு சொன்னார், பிரச்சனை ஓண்டதானப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சரி செய்துன்னு சொன்னார். சரி செய்த போது அவருடைய நாமத்தை மீண்டும் உச்சரிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் கிரியை செய்தார் அவர். ஆமாம், நாம் அவரை தேடும் போது அதான் ஆண்டு சொன்னார். யாக்கோபின் புத்திரருக்கு ஆண்டு என்ன சொன்னாராம், விருதாவை தேடுங்கள் என்ன செய்யலையா சொன்னார். என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு நான் என்ன செய்யலையா சொல்லலை. விருதாவை சும்மா தேடிட்டு போங்க அப்படின்னு சொல்லலை. காரியத்தோடு வந்திருக்குங்க, காரியத்தோடு தேடுங்க, என்ன காரியமோ வாய்க்கும். ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அப்போ அப்படி தேடும்போது கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்து தேடுங்கள். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. தேடணும், சரியான இடத்துல தேடணும். தேடும்போது அவர் நன்மை செய்கிறவர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், உதவி செய்கிறவர், நமக்கு வெற்றி தரக்கூடியவர், பிரச்சனையிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் எல்லாம் இருக்குது, நன்மை இருக்கிறது. ஆனால் தேடும்போது இன்னும் அவர் நாமத்தை உச்சரித்து தேடும்போது, கூப்பிடும்போது இதில் இல்லாத அற்புதத்தை வேறு விதத்தில் கர்த்தர் செய்ய வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அற்புதங்களில் பல அற்புதங்கள் செய்வதற்கு அவர் நாமத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அப்போ உதாரணம் சொல்கிறேன், பலம் உள்ளவன், பயங்கர பலசாலி, ஓட்டதாட்டமாக இருக்கான். ஒரு பேய் ஆடுது. இவனால் என்ன செய்ய முடியும்? பேயை ஆடாதபடி என்ன செய்யிருக்கலாம், என்ன செய்ய முடியும்? பலம் உள்ளவன் போய் பிடிச்சிக்கலாம். ஆடாதபடிக்கு என்ன செய்யலாம், அது துள்ளி குதிக்கும். எவ்வளோ பிடிச்சாலும் அது என்ன செய்யும், இவனுக்கு மேலே துள்ளும். இவன் பலசாலி தான், இவன் 10 பேர் அடிச்சிடுவான், அவனுடைய பலம் இருக்குது அவனுக்கு. ஆனால் அந்த பேயை பிடிக்கலாம். அந்த பேய் எப்படி இருக்குது, வாட்டதாட்டமாக இல்லை, நரம்படி சுந்தரம் மாதிரி.
ஒல்லியாக இருக்குது, ஒரு குத்து விட்டால் கீழே விழுந்துடும், அப்படி இருக்கும். ஆனாலும் அது உள்ளே இருக்கிற ஆள் இருக்குல்ல, அதில் வலிமையில் நினைச்சியும் இந்த பலம் உள்ளவனை கொஞ்சம் சாட்சி பார்க்கும், இவன் பிடித்தலாம். ஆனால் அதே பலம் உள்ளவன் ஆளாதபடி பிடிக்கத்தான் முடியுமே தவிர, பலம் உள்ளவன் ஓ இந்த சரீரத்தை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னால் போய் நினைக்கிறீங்களா, அது நின்றோம், மரியாதை இரு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடையாது, தேவனை தேடக்கூடிய பேர் ஒன்று இல்லாமல் போய்விட்டது அவனுக்கு. ஆமாம், தேவனை பெயரோடு தேடக்கூடிய உணர்வு. அதுக்கு தான் அவன் சொல்கிறார், இயேசு நாமத்தை சொல்லிட்டார் அவர். என் நாமத்தை சொல்லுங்கள், பிசாசுகள் என்ன செய்யும், போ, என் நாமத்தை சொல்லுங்கள், அற்புதம் நடக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாதாரணமாக இருக்கிறோம், பேய் பிடிச்சது பயங்கர பலசாலியாக இருக்கலாம். எங்கள் இயேசு நாமத்தில் போனால் தானாக என்ன செய்யும், ஒன்று அடங்காவது செய்யும், ஒன்று போகலைனாலும் என்ன செய்யும், அடங்கும். மறுபடியும் பக்கத்தில் போய் தலையை கை வச்சு ஜெபம் பண்ணி என்ன செய்யலாம், விரட்டி விட்டுடலாம். கற்றுக்கு பாய் மாட்டாவதா, என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்ல, நிறைய பேயெல்லாம் நிறைய துரத்தி இருக்கிறோம். துரத்துன விதங்கள்லாம் விதவிதமாக இருக்கும், ரொம்ப சிரிப்பாலாம் நிறைய இருக்கும். சரி, ஒன்று நான் தூத்துக்குடி போனேன், பாஸ்டர் பார்க்குறதுக்காக போனேன். ஓகே, போனால் நான் படித்த ஸ்கூல் சர்ச்சுக்கு எய்த்தாக்கில் தான் இருக்கு. அந்த ஸ்கூலில் தான் 8th வரைக்கும் படித்தேன். அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சரை போய் பார்ப்பேன். ஏன்னா அவங்க வீட்டில் மீட்டிங்லாம் வைப்பாங்க, நீ வந்தால் வீட்டில் பிரசவம் பண்ணிட்டு போகணும் அப்படிம்பாங்க. அந்த டீச்சரை பார்க்குறதுக்கு போனால் அந்த இதை பார்த்த உடனே மனோகர் வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம்ட்டு கடற்கடன்னு கையை பிடிச்சி எழுதிட்டு கூப்பிட்டு போகுது கிரவுண்டுக்கு. அந்த கிரவுண்டு போனால் அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு, அது முந்தின நாள் ஏதோ ஒரு பண்டிகை போல் ஆவி ஏறிட்டு ரவுண்ட் அவுட் ஃபுல்லாக வச்சுருக்கான். அங்கே டீச்சர் வாத்தியார் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. சுற்றி சுற்றி அடிக்கிறான். எல்லா பிள்ளைகளாம் பயந்து போய் கிளாஸில் உட்காந்துருக்கு. அந்த ஸ்கூல் நடுவில் ரவுண்ட் அடித்து நிற்கிறான். இவங்களால பக்கத்தில் டீச்சர் வந்து பைபிள் இந்த நியூ டெஸ்ட்மென்ட் வச்சுட்டு ஏய் ஏய் போ போ அப்படிங்கிறாரு. அது என்ன அப்படிங்குது, இவ்வளோ பயந்து போய் நிற்கிறான். 1 மணி நேரம் போராட்டம். நான் தற்செயலாக அந்த பக்கம் போனவன் கையை பிடிச்சி இழுத்து இந்த பாட்டு பண்ணலாம். அவனுக்கு இவ்வளோண்டு நான் போனேன் பக்கத்தில் போய் போட அப்படின்ட்டு ஏசு நாமத்தில் போ ஒரு தட்டு தலையில் தட்டினேன். அமைதி ஆகிட்டான், போயிட்டான். அது 1 மணி நேரம் வந்து தான் பாடுபடுறோம். என்ன பண்ணி வந்தவொடனே 2 தட்டு தட்டினா அவன் சரியாக போய்ட்டு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வெறும் பைபிளை கொண்டு வந்தீங்க, பைபிள் இருக்குது, வசனம் இருக்குது. உங்களோட வசனம் அதுக்கு நிறைய தெரியும். உங்களோட வசனம் பிசாசுக்கு நிறைய தெரியும். இந்த வசனத்தோடு போனீங்கன்னா அது உங்கள்கிட்ட வசனத்தோடு வரும். நீங்கள் இயேசுவோடு போகணும். நீங்கள் கிறிஸ்தவங்களும் சர்ச்சைக்கு போனாலும் பரவாயில்ல, இயேசு நாமத்தை என்ன செய்யணும். இந்த பைபிளை வச்சுட்டு போனால் போகாது. இயேசு நாமத்தில் இது சொல்லுதே, இந்த பைபிள் சொல்லுதே, அதை சொல்லப்பட்ட இயேசு நாமத்தில் போன்னு சொன்னால் தான் என்ன செய்யும். நம்ம இயேசு நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்குது. இயேசு நாமம் நான் அவன் சின்ன பையனாக இருந்தானா நானும் போயிட்டு பதில் ஒரு தட்டு போகிறேன் அப்படின்னா அதோடு போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தெரியாது. இப்போ இதுக்கெல்லாம் போய் போராடில விரட்டலை. பேதரில் ஒரு தட்டு ஓடி போடணுன்னு சின்ன பையன் தானே, அது சரியாயிடுச்சு. ஒன்று ஏமாத்தினானா அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு, ஏமாத்தினானா அவளுக்கு உண்மையிலே பேய் தான் பிடிச்சிதான். நான் 1 மணி நேரமாக போடுறான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி போட முடியாது. இயேசு நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தாரு. இயேசு நாமத்தை சொன்னால் போதும். ஒருத்தர் இருந்தான், ஸ்கேவான்றதான ஒருத்தர் இருந்தான், ஆசாரியர், 7 பிள்ளைகள். பவுல் அங்கங்கே பிசாசு துரத்திட்டு இருந்தான். பார்க்குறதுனா போ அப்படின்னா போயிடும். உள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து கத்தும் பேய். இவன் அப்படியே போயிட்டே இருந்தான். இயேசு நாமத்தில் போனா போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துருந்தவனுக்கு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனை மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், துரத்துவோன்னு சொல்லி பேயை பார்த்து போ அப்படின்ட்டு இருக்கான். அது திரும்பிட்டு யாரை பார்த்தா போன்னு சொன்னேன். அப்படி 7 பேரையும் மடங்க சுற்றி இழுத்து போட்டு என்னெல்லாம் முடிஞ்சு தெரியாது, ட்ரெஸ் எல்லாம் போயிட்டானு. அவ்வளோ ட்ரெஸ் இது உறிஞ்சி வச்சுட்டு உடனே பார்க்குறான். ஸ்கேவான் பிள்ளைகள் நிர்வாணமாக ஓடுறாங்க. என்னடானா அதை போய் சொல்லுது, உங்களையும் தெரியும், இயேசுவும் தெரியும், பவுலையும் என்ன செய்யும். அது சொன்னது சுவிசேஷத்தை ஷார்ட்டாக சொல்லிட்டு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இயேசு யாருன்னா உன்னதமானவர், பவுல் யாருன்னா அவருடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடியவர். ஆமாம், கர்த்தருக்கு பாக்க மாட்டார். நீங்கள் யாருன்னா ஒன்றுக்கு உதவாக்குற. ஏன்னா இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லை, அதை வச்சு என்ன துரத்த வந்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அந்த நாமத்துக்கு ஒன்றுக்கு தான் நாங்கள் பயப்படுவோம், வேறு எதுக்கு என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம்னு சொல்லி நீட்டாக 3 வார்த்தையில் சொல்லி முடிச்சிச்சு. கர்த்தருக்கு பாக்க மாட்டாதான். நமக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் அப்படியே நாமத்தை சொல்லி ஆண்டவர் தேடணும். ஆமாம், ஆண்டவரே இயேசு நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம், மதியம் வந்திருக்கிறோம், இரவு வந்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் வந்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் நோக்கி பார்க்கிறோம். இயேசு நாமத்தை சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு செய்ய ஆண்டவர் என்ன எந்தெந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணுமோ தாராளமாய் தேவன் நன்மையான ஈவுகளை அருளி செய்ய வல்லவர், தாராளமாய் கொடுப்பார் அவர். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடணும்.
தேடாமல் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுதான் இயேசு. தேடாமல் இருந்தபோது கொடுத்தார், தேடும் போது நன்மைகளை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினாலே தேடும் போது கிடைப்பதற்கு அரிய ஆசீர்வாதங்களை தேவன் பரத்தில் வைத்திருக்கிறவர்கள், வேதத்தில் வைத்திருக்கிறவர்கள், பூமியில் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ண வல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமண்டா. இதை சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் அப்படி நாமத்தினால கேட்கக்கூடிய எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கர்த்தருக்கு பயமண்டவதா. அவருடைய நாமத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். இனி வரும் நாட்களில் அவருடைய நாமத்தினாலே தேடுவோமாக. ஆமாம், இயேசுடைய நாமத்திலே அவரை தேடுவோம். அவரை தேடும்போது கண்டடைவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், உயர்வை அடைந்து கொள்வோம், மேன்மையை அடைவோம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார், நம்முடைய இருதயம் வாழும். ஆமாம், எழுந்தது ஜெபம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கோ. சமாதானம் தங்கோ. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை தேடுவோம். தேடுகிறவருக்கு நன்மை கொடுக்கிற தேவன். தேடுகிற ஜனங்கள் யாவரும் நன்மை பெற்றுக்கொள்வார். வெற்றி உண்டு, பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு, உதவி கரம் நீட்டக்கூடிய வல்லமை உண்டு, காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் வெற்றியை கட்டளையிடுவார். இவையெல்லாம் தேவன் கொடுக்கக்கூடிய நன்மைகள். குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார், தேசத்திலும் அற்புதம் செய்வார். ஆனால் தேவனிடமை தேடும்போது, அவருடைய நாமத்தினாலே தேடும்போது, இதில் இல்லாத அற்புத அடையாளங்களை அவருடைய நாமத்தினாலே தேடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்விலை குடும்பத்தில் செய்ய வல்லவர். நாம் செய்வோம். தேடாமல் கொடுத்த நன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடினாலே அவருடைய நாமத்தினாலே நாம் தேடும்போது நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸ்டீவன் ஜெபிக்கப்பட கேட்க பிரைஸ் தி லார்ட். உம்மை தேடக்கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் தேவனே இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அப்பா, வாசற்படியிலே நின்று அனுதினமும் கதவை தட்டி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, திறக்க மனதில்லாமல் உலக கவலைகள், சிற்றின்பங்கள், உலகத்தின் பாவங்கள், குடும்பத்தின் கவலைகள், ஆண்டவர் சரீர பலவீனங்கள், பாடுகள் என்று சொல்லி இந்த இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நாங்கள் வருத்தப்பட்டு கலங்கி அநேக காரியங்களை குறித்து நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, தேவையானது ஒன்றே, அது உம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதை தெரிந்து கொண்ட மரியாளை போல ஆண்டவரே, நாங்களும் உம்மை அனுதினமும் தேடி பிழைக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இதுவே அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி என்று எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லப்படட்டும். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபைக்குள்ளாய் மறைத்து கொள்ள இந்த வாரம் நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை நடத்தும். இன்னும் கர்த்தரிடத்தில் அதிகமாய் நாங்கள் தேடி கிட்டி சேர கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் கிருபையும் பலத்தையும் தருவீராக. எல்லா மகிமை துதி கனம் ஸ்தோத்திரங்களை உமக்கே தருகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் கிருபை சமாதானம் சந்தோஷம் நாம் அனைவரிடம் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.